டாஸ்மாக்ல ஊழல் என்பது நிதர்சனமான உண்மை. அந்த ஊழலை விசாரிக்கிறதுக்கு எந்த துறையுமே நடவடிக்கை எடுக்கல. அதுதான் என்னோட பிரச்சனை. இதுல உனக்கு முகாந்திரம் இருக்கா முகாந்திரம் இல்லையா அப்படின்றதுலாம் அப்புறம், அது அரசியல். விசாரணை எங்க, நேர்மை எங்க, நாணயம் எங்கன்னா இல்லை, சத்தியமா கிடையாது. அந்த தப்பு இன்ன வரையிலும் நடக்குது. அந்த ஊழல் போனால் இன்னி வரையிலும் போகுது. அதில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு கணக்கு போட்டு சொல்கிறார். ஒரு நாளைக்கு இவ்வளோ கோடி, ஒரு மாதத்துக்கு இவ்வளோ கோடி, ஒரு வருஷத்துக்கு பார்த்தா அது ஒரு 5000 கோடி 20000 கோடிக்கு அவர் ஒரு கணக்கு சொல்கிறார், இவ்வளோ ஊழல் பணம் போகுதுன்னு. இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இங்கே நியாயமான விசாரணை என்பது இல்லாமல் அரசியல் அதிகமாகவும் விசாரணை என்பது எல்லளவும் இருக்கிறன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் யாரோ ஒருத்தர் 10 ரூபா கொடுத்து எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இருக்கிறாங்க. விஜய் பாட்டு பாடின பிறகும் நடக்குது. அப்போ நீங்கள் என்னன்னா பேசிக்கங்க, பாட்டிலுக்கு 10 ரூபா, நான் பாட்டு பாடினாலும் சரி, எதிர்கட்சி தலைவர் அதை பற்றி பேசினாலும் சரி, பாட்டிலுக்கு 10 ரூபா நாங்கள் அப்படி தான் வாங்குவோம், பில்லு கொடுக்க மாட்டோம். நீ கேட்குற சரக்கு நான் கொடுக்க மாட்டேன், என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. நீ உச்ச நீதிமன்றம்னா கோர்ட்டு கேஸ் போட்டுக்கோ, உயர் நீதிமன்றம்னா போயிருக்கோ, எங்களுக்கு ஆள் இருக்குது, நாங்கள் டெக்னிக்கலாக கருப்பு சட்டை போட்டு நாங்கள் அதை டெக்னிக்கலாக ஹேண்டில் பண்ணுவோம். அதுதானே இதில் நியாயமான விசாரணையோ இல்லை நல்ல பார்வை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இது காவாய்க்கு இது புரியாது. ஏன்னா அங்கே உட்காந்துருக்காரு டெல்லியில். இங்கே புளியாந்தோப்புலையோ இல்லை உங்களுக்கு தென்காசிலையோ இல்லை திருநெல்வேலியிலையோ இல்லை கோயம்புத்தூர்லையோ 10 ரூபா வாங்குறது அவருக்கு யாரும் போய் சொல்ல போகிறதில்ல. இது பிரச்சனை என்னன்றது எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியாது. அவர்களை பொறுத்தவரையில் என்ன, வாதி என்ன அஃபிடாவிட் வைக்கிறாரு, இவர் என்ன அஃபிடாவிட் வைக்கிறாரு, என்ன அடிஷ்னல் சப்ளிமெண்ட், ஆர்கியூமெண்ட், இப்படி தான் போகும். இது உச்ச நீதிமன்றத்துக்குலாம் போக வேண்டிய ஒரு வழக்கே கிடையாது. அரசியல் தன்மையில் நேர்மையற்ற ஒரு சூழல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி மலிவான விஷயத்தெல்லாம் நம்ம இன்னைக்கு விவாதமே பண்ணுறோம்.